அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு 50 ஆண்டு நிறைவில் இன்று நாங்கள் நிற்கின்ற வேளையிலே இந்த 50 ஆண்டுகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் சிந்திப்பது சால பொருத்தமானது. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்கள் பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வது சால சிறந்தது என்கின்ற வகையிலே 1976ஆம் ஆண்டு அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மகத்தான ஒரு வெற்றியை பெற்று மக்களுடைய அங்கீகாரம் கிடைத்த ஒரு மைல்கல்லான அந்த நாளை நினைவு கூறுவதற்கு நாங்கள் விளைகின்றோம். அந்த வகையிலே 50 ஆண்டை நினைவு கூறுவது சால பொருத்தமான ஒரு விடயம் என்பதும், அங்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்களில் சிலவற்றை இந்த வேளையிலே நினைவூட்டலுக்காக பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஒன்று, ஈழ மக்களுடைய போராட்டம் என்பது தமிழர்களாகிய எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கென்று சொல்லி ஒரு வரலாறு உண்டு, எமக்கான ஒரு மொழி உண்டு, தனித்துவமான பண்பாட்டை கொண்டவர்கள், பாரம்பரியம் கொண்டவர்கள், தாயகம் என்று உள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானம் போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருந்தது. இரண்டாவது, நமது தமிழ் இனத்தின் இருப்புக்கு எதிரான ஒரு மீறல் ஒன்று. அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டது, மொழி புறக்கணிப்புகள், தனி சிங்கள அறிமுகங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு இவற்றிலே மேற்கொள்ளப்பட்ட பாகுபாடுகள், அரசியல் அதிகாரத்தில் ஒதுக்கப்படல், இப்படி பல மீறல்கள் இருந்த வேளையிலே தமிழினத்துக்கு எதிராக இவர்கள் மேற்கொண்ட அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானமாகவும், மூன்றாவதாக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழீழ பிரகடனத்தை அன்றைய தமிழ் தலைவர்கள் மேற்கொண்டது. இது உடனடியாக வந்த ஒரு விடயமாக அல்ல, மாறாக பல தீர்வுகள் முன்மொழியப்பட்டு அந்த தீர்வுகளை அரசு தலைவர்களிடமிருந்து எதிர்பார்த்த பொழுது அவை எதுவும் கிடைக்காத ஒரு நிலையிலே தனி ஈழம் அல்லது தமிழீழம் என்கின்ற ஒரு கொள்கையோடு அவர்கள் அந்த கொள்கை பிரகடனத்தை செய்தார்கள். இன்று நாங்கள் அந்த சொல்லை எங்களுடைய தேசத்திலே பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. நாங்கள் அதை பாவித்தால் சில வேளைகளிலே நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய, சட்டத்திற்கு முரணாக நடக்கின்ற செயற்பாடு என்கின்ற வகையிலே நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக வழியிலே போராடுவது எங்களுடைய கட்டாய கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வது. அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் போராட்டம் கட்டாயமான ஒரு தேவையாக இந்த காலத்திலே இருக்கின்றதை நாங்கள் உணர வேண்டும். எமது வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாக இருக்கக்கூடாது, மாறாக எங்களுடைய வரலாறுகள் கதைகளாக எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இன்று வாழுகின்ற சூழலில் இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகள் அல்லது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அரசியல் நிலைகள் எங்களுடைய இளைய சமூகத்தினருக்கு புரியாத ஒரு விடயமாக, தெரியாத விடயமாக, அல்லது தெரிந்தும் அதை மறந்த நிலையிலே இருக்கின்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மீளவும் அந்த விடயத்தை நாங்கள் நினைவுபடுத்தி எங்களுடைய வரலாறு வருகின்ற சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த 50 ஆண்டு காலத்தை நாங்கள் கடந்திருக்கின்ற இந்த நிலையிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு தமிழினம் இருந்ததோ அதே ஒரு நிலையில்தான் இன்றும் தமிழினம் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே அந்த தமிழினத்தினுடைய கோரிக்கைகள், தமிழினத்தினுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய விதத்திலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், வட்டுக்கோட்டை 50 என்கின்ற அந்த விடயத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய தேவைகளை முன்வைப்பதும்
மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதுமான செயற்பாட்டிலே நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி தமிழினம் முழுவதையும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். தாயக விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்தி கொண்டு தமிழின அழிப்பு, தமிழின படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை மனதிலே நினைந்து கொண்டு இன்றைய நாளிலே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இங்கே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு சார்பிலே நாங்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஊடக அறிக்கை. வட்டுக்கோட்டை 50 வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு எழுச்சி மாநாடு. வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு நினைவாக 2026ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் திகதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கிலே ஒரு நினைவு எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. 1976ஆம் ஆண்டு ஈழத்தமிழ் இனத்தின் வரலாற்று இறைமையின் அடிப்படையில் அரசியல் அபிலாசையாக முன்மொழியப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களின் ஒருமித்த மற்றும் ஜனநாயக அரசியல் விருப்பத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. 50 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதன் அடிப்படை கோரிக்கைகளும் கொள்கைகளுமே தமிழின விடுதலை பாதையின் அடிநாதமாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. இந்த மாநாட்டில் கல்வியாளர்கள், மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் தீர்மானத்தின் அரசியல், சட்ட மற்றும் தமிழினத்தின் இறைமையின் பரிமாணங்களும் ஆராயப்படும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அபிலாஷையை வெளிப்படுத்த பொதுமக்கள், மாணவர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடக பிரதிநிதிகள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினரை ஏற்பாட்டாளர்கள் அன்புரிமையுடன் அழைக்கின்றனர். நிகழ்வு விவரங்கள். திகதி 30 மே 2026. இடம் யாழ் தந்தை செல்வா அரங்கு. நேரம் பிற்பகல் 1 மணி. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள திரு கானா இதயராஜ், வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு, தொலைபேசி எண் 076 92 52 956 மற்றும் மின்னஞ்சல் முகவரி vattukottai50@gmail.com, vaddukodai50@gmail.com. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு என்ற வகையிலே இந்த ஏற்பாட்டுக்குழுவிலே சமயத் தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், இளையவர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர் என்று பரந்துபட்ட அளவிலே அனைவரும் இந்த ஏற்பாட்டு குழுவிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே முக்கிய திருப்புமுனையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை, அதனுடைய 50வது ஆண்டு நிறைவை நினைவுபடுத்தும் முகமாக இந்த மாநாடு இங்கே தாயகத்திலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த விதத்திலே இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் எமது வரலாற்றிலே மீள நாங்கள் நினைவுபடுத்துவதும், எமது தமிழ் மக்களாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்த அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய அவசியத்தையும் வரலாற்றையும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது இளம் சந்ததியினருக்கும், தமிழ் தேசிய பரப்பிலிருந்து விலகி செல்ல நினைப்பவர்களுக்கும் அவற்றை எடுத்துச் சொல்வதன் ஊடாக, உண்மையை எடுத்துச் சொல்வதன் ஊடாக இந்த வரலாறு தொடர்ந்து கடத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கமும், இன்றும் அதே நிலை தொடர்ந்து இந்த மண்ணிலே இருக்கிறது. ஆகவே அதனை குறித்து நாங்கள் அனைவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கமும் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது.
மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டிலே பல்வேறு நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டிலே நிகழ்வுகளை அரங்கேற்ற விரும்புபவர்கள் பேச்சுக்களாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், ஏனைய கலை வடிவங்களாக இருக்கலாம். எமது வரலாற்றையும் இனத்தினுடைய அடிப்படை நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த கலை வடிவங்கள் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது தமிழ் மக்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாடு. அந்த விதத்திலே நீங்கள் அனைவரும் இங்கே நாங்கள் தரப்பட்ட தொடர்புகள் ஊடாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை இந்த மாநாட்டுக்கு வழங்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அத்தனை உறவுகளையும் சமயத் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்களாக இருக்கலாம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட தரப்புகளாக இருக்கலாம். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் இதற்கு மிக பெரும் பங்களிப்பு ஆற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட அமைப்புகள், சிவில் அமைப்புகள், தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அமைப்புகள், கிராம மட்டங்களிலே இயங்குகின்ற சனசமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் அமைப்புகள் மற்றும் மீனவ கூட்டுறவு சம்மேளனங்கள், சங்கங்கள், விவசாய அமைப்புகள் என்று வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே தாயகத்திலே செயற்பட்டு வருகின்ற அத்தனை அமைப்புகளையும் உறவுகளையும் நாங்கள் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு என்ற அடிப்படையிலே அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். இந்த மாநாட்டிலே நீங்கள் பெருமளவிலே வந்து பங்கு பெற்ற வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த மாநாட்டுக்கான ஆயத்தங்கள் மற்றும் ஏனைய அனைத்து செயற்பாடுகளிலும் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. தாயகத்திலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் மட்டுமல்ல, தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது தொப்புள் கொடி உறவுகளும் இம்மாநாட்டிலே வந்து கலந்து கொள்ள முடியும். இம்மாநாட்டுக்கான உங்களுடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதேபோல புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், ஈழத்தமிழர்கள், உங்களுடைய ஆதரவுகளையும் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதேபோல சர்வதேச சமூகம் சார்ந்த பிரதிநிதிகள், சர்வதேச ராஜதந்திரிகள் என்ற அனைத்து தரப்பினரையும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையிலே மே 30ஆம் தேதி தந்தை செல்வா அரங்கிலே நடைபெற இருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக்கு அனைவரையும் அன்புரிமையோடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு முக்கிய வரலாற்று திருப்புமுனையாகவும், தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழர்களுடைய உள்ளத்திலே ஒரு உன்னதமான நினைவு, உன்னதமான உணர்வு எழுச்சியாகவும் இருப்பது நாங்கள் அறிந்த ஒன்று. காலம் காலமாக தமிழ் மக்கள் பல்வேறு இன்னல்களை, அடக்குமுறைகளை, பல்வேறு உயிரிழப்புகளை சந்தித்த சூழலிலே தங்களுடைய சொந்த நிலத்திலே தங்களுக்குரிய இறைமையோடும் சுயநிர்ணய உரிமையோடும் மரபுவழி தாயகத்திலே வாழுவதற்கு உரித்துடையவர்கள் என்பதை நிரூபித்த, அதை ஒருமித்து உலகிற்கு சொன்ன நாள்தான் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி. இதுதான் வட்டுக்கோட்டை பிரகடனம் என எங்கள் அனைவராலும் அழைக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், ஐரோப்பியர் இலங்கையில் இருந்து சென்றதன் பின்னர் ஈழத்தமிழர்கள் பல்வேறு வழிகளிலே ஒடுக்கப்பட்டார்கள். ஈழத்தமிழருடைய மரபு வழி தாயகம் கூறு போட்டு அவர்கள் தாயகம் பேரினவாதத்தால் அபகரிக்கப்பட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டது. ஈழத்தமிழருடைய தாயகத்து மண்ணிலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அகற்றப்பட்டார்கள். தென்பகுதியிலே வாழ்ந்த ஈழத்தமிழர்கள் அந்த இடங்களிலே இருந்து 56ஆம் ஆண்டு தொடக்கம் 71ஆம் ஆண்டு வரை, அதற்கு பின்னர் 83 வரை பல்வேறு இன அழிப்பு கலவரங்கள் மூலம், இன அழிப்பு கலகங்கள் மூலம் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்ந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டார்கள். தமிழ் மக்களுடைய மொழியுரிமை, பேச்சுரிமை மறுக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம்
அதைத் தொடர்ந்து அவருடைய கல்வி உரிமை மறுக்கப்பட்டது. 70ஆம் ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழக தரப்படுத்தல் சட்டம். இப்படியாக ஒவ்வொரு சட்ட மூலங்கள் மூலம் தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமை, வாழ்விடம், கல்வி உரிமை, மொழி உரிமைகள் என்பது பேரினவாத அரசால் மறுக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு வந்த சூழ்நிலை. 1972ஆம் ஆண்டு இலங்கை அரசால் கொண்டு வரப்பட்ட முதலாவது குடியரசு யாப்பு மூலம் தமிழ் மக்களுடைய உரிமைகள் இல்லாதொழிக்கப்பட்ட சூழலிலே ஈழத்தமிழர்கள் சிந்தித்தார்கள், நாங்கள் மரபு வழி தாயகத்தையும் சுய நிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தனி தேசிய இனம். ஆகவே எங்களுடைய மரபு வழி தாயகத்திலே சுயநிர்ணய உரிமையோடு உலகத்திலே உள்ள மக்களை போன்று நாங்களே ஆளுகை செய்கின்ற ஒரு ஆளுகை கட்டமைப்போடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஈழத்தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து ஒரே குரலாக 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். இந்த வட்டுக்கோட்டை பிரகடனமானது தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு சார்ந்த ஒரு உன்னதமான நிகழ்வு மாத்திரமல்ல, உள்ளங்களிலே பதியப்பட்ட ஒரு உன்னத வரலாறாகும். அந்த வரலாற்றை, அந்த உணர்வை, அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை ஒட்டித்தான் பல்வேறு செயற்பாடுகள் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. தமிழ் மக்களால் 76ஆம் ஆண்டுக்கு முன்னர் 56ஆம் ஆண்டிலிருந்து 76ஆம் ஆண்டு வரை முன்னெடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்டும் கொன்றொழிக்கப்பட்டும் இன ஒழிப்பு கலவரங்கள் மூலம் பல்வேறு விதமான இன அழிப்புகள் செய்யப்பட்ட பொழுது தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட அகிம்சை சார் சாத்வீக போராட்டங்கள் ஒவ்வொன்றும் வன்முறை சார்ந்து அடக்கி ஒடுக்கப்பட்ட பொழுதுதான் தமிழ் மக்கள் 1505க்கு முன்னர், ஐரோப்பியர் வருகைக்கு முன்னர், தாங்கள் ஒரு தனி இனமாக ஒரு மரபு வழி தாயகத்தோடு வாழ்ந்தவர்கள். அதே சூழலிலே 1817ஆம் ஆண்டு ஐரோப்பியர் பிரித்தானியரால் அவர்களுடைய ஈழத்தினுடைய தாயகம் ஒரு ஆளுகைக்காக, நிர்வாக அலக்காக ஒன்றிணைக்கப்பட்டது. ஆகவே தாங்கள் ஐரோப்பியர் வருகைக்கு முன்னர் இந்த தேசத்திலே தனித்துவத்தோடு வாழ்ந்தவர்கள் அந்த தனித்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவை வட்டுக்கோட்டை பிரகடனத்தினூடாக எடுத்தார்கள். 77ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள் அந்த தீர்மானத்திற்கு தங்களுடைய ஏகோபித்த ஆதரவை கொடுத்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை அந்த தீர்மானத்தின் மீதும் தீர்மானத்தை ஒட்டித்தான் தமிழ் மக்களுடைய அத்தனை நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்று வரை அந்த தீர்மானம் வாழுகிறது, உயிர் வாழுகிறது. ஆகவே இந்த 50வது ஆண்டு நிறைவிலே மீளவும் நாங்கள் அதை வலியுறுத்தி எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இன்று நாங்கள் ஒரு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்து அந்த இன அழிப்பிலிருந்து மீண்டு எங்களுக்கான நீதியை கேட்கின்ற இந்த நாளிலே வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது நினைவெழுச்சி நாளானது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. ஆகவே நாங்கள் சமயத் தலைவர்களாக, சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக, தமிழ் மக்களுடைய விடுதலையை நேசிப்பவர்களாக, எங்களுக்கு காலங்காலமாக இனத்துக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கும் அழிப்புக்கும் நீதி கேட்பவர்களாக, அதனுடைய முக்கிய ஒரு அங்கமாக இந்த வருடம் மே மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த வட்டுக்கோட்டை நினைவெழுச்சி மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி தமிழர்களுடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானமாக வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானமானது வெறும் அரசியல் ஆவணம் அல்லாது ஒரு இனத்தின் நீண்டகால அனுபவங்களின் அடிப்படையில் ஏமாற்றப்பட்ட அரசியலின் வெளிப்பாடாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 1956ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம், அதனைத் தொடர்ந்து 1958ஆம் ஆண்டு இன அழிப்பு வன்முறைகள், அதனைத் தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பில் எமக்கான அரசியல் அபிலாசைகள் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கிய அம்சங்களாக நாங்கள் தமிழர்கள் ஒரு தனித்துவ இனமாக, தனி தேசமாக இருக்க வேண்டும் என்பதும்,
அத்துடன் எமது தனியாட்சி மற்றும் சுயநிர்ணய உரிமைகள் எமது அடிப்படை அரசியல் உரிமைகளாக இருக்க வேண்டும் என்பதுடன் வடக்கு கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக நிலங்களாக இருக்க வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த தீர்மானத்தின் 50வது எழுச்சி மாநாடு வருகின்ற மே மாதம் 30ஆம் திகதி தந்தை செல்வா உள்ளக அரங்கில் வட்டுக்கோட்டை நினைவெழுச்சி மாநாட்டு ஏற்பாட்டுக் குழுவினராகிய எங்களுடைய ஏற்பாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கு கொண்டு ஒரு இனமாக திரண்டு எமக்கான உரிமையை நாங்கள் வெல்வதற்கு திடசங்கற்பம் பூணுவோம் என்பதை கூறிக்கொண்டு, அத்துடன் இந்த வட்டுக்கோட்டை மாநாட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது பல அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அந்த மாநாட்டில் பங்கு கொண்டவர்கள் தற்பொழுதும் இருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் எங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் அந்த 50வது மாநாட்டில் அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தையும் அதில் வழங்க முடியும். அத்துடன் இந்த தீர்மானத்தின் இந்த நினைவெழுச்சி மாநாட்டில் பிரச்சார பணிகளுக்காக நாங்கள் சமூக வலைத்தளங்களான முகப்புத்தகம் மற்றும் டிக்டாக் ஆகிய சமூக வலைத்தளங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அந்த வகையில் வட்டுக்கோட்டை 50 என்கின்ற முகப்புத்தகத்தினூடாகவும் வட்டுக்கோட்டை 50 என்னும் டிக்டாக் தளத்தினூடாகவும் மற்றும் ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்தினூடாகவும் எமது பிரச்சார பணிகளை நாங்கள் மேற்கொள்வதாக திட்டமிட்டுள்ளோம். எனவே அனைவரும் இந்த மாநாட்டிற்கு உங்களாலான உதவிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியது வரலாற்று கடமையாகும். எனவே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு எமது குரலை உலகறியச் செய்வோம். நன்றி. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலே இந்த மாநாட்டின் ஊடாக வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாகவும் ஈழத்தமிழ் இனத்தினுடைய அரசியல் வரலாறு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆவணங்களையும் நாங்கள் சேகரித்து வருகின்றோம். அந்த வகையிலே 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் பிரகடனம் நடத்தப்பட்ட நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயகமாக இருக்கலாம், புலம்பெயர் தேசங்களாக இருக்கலாம். அப்படியானவர்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். அவர்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் ஆவணப்படுத்தி சமூக வலைத்தளங்களூடாக வெளிப்படுத்துவதன் ஊடாகவும் இது தொடர்பான ஏனைய விடயங்களை சேகரித்து ஒரு புத்தக வடிவிலே ஒரு நூல் வடிவிலே அதை உருவாக்கி வெளியிடவும் ஆலோசித்துள்ளோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இவை பற்றிய ஆவணங்கள், தகவல்கள், மேலதிக விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவுகள் எங்கிருந்தாலும் எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துமாறு நாங்கள் அன்புரிமையோடு கேட்டு, இனிவரும் காலங்களிலே சமூக வலைத்தளங்களூடாகவும் ஊடகவியலாளர்களுடைய ஒத்துழைப்புடன் ஊடகங்கள் ஊடாகவும் இவற்றை பற்றிய செயற்பாடுகள் அனைவருக்கும் அறியத்தரப்படும் என்று சொல்லி வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக் குழுவினுடைய இந்த ஊடக சந்திப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி. வட்டுக்கோட்டை 50 அப்ரைசிங் கான்ஃபரன்ஸ் மீடியா ரிலீஸ். வட்டுக்கோட்டை 50th anniversary uprising conference of the Vattukkottai resolution. To commemorate the 50th anniversary of the historic Vattukkottai resolution, a memorial uprising conference will be held on 30th May 2026 at the Thandai Selva Auditorium, Jaffna. Proposed in 1976 as a political aspiration grounded in the historical sovereignty of the Elam Tamil nation, the Vattukkottai resolution represented the unified and democratic political will of the Tamil people. Even after 50 years, its core demands and principles continue to serve as the foundation and fundamental basis of the Tamil nation's path toward liberation. The conference will bring together academics, students, political leaders, civil society organizations, and international participants. Through discussions and seminars, the political, legal, and sovereignty dimensions of the resolution, particularly in relation to the Tamil nation, will be examined. Organizers warmly invite members of the public, students,
Tamil political activists, media representatives, policymakers, and the international community to attend this event and express the aspirations of the Tamil people. Event details. Date 30th May 2026. Venue Tande Selva Auditorium, Jaffna. Time 1 p.m. For further information, please contact Mr. K. Idiyaraj, Vattukotai 50 Uprising Conference Organizing Committee. Phone +94 769252 Email vattukotai50@gmail.com. VADDUKODDAI50@gmail.com. Thank you very much.